இப்போ கொத்தமல்லி சட்னி அரைக்க போகிறோம்ப்பா. அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை போடுவோம். 1 ஸ்பூனு கடலப்பருப்பு. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்புறமா உளுந்து போடுவோம். உளுந்து போடுறோம்ப்பா 1 ஸ்பூனு. அப்புறம் 2 பச்சை மிளகாய் போடுறோம்ப்பா. புளி போடுறோம். உப்பு போடுறோம். சால்ட்டு தான். தேங்காய் 4 பட்டை. இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி, கருவேப்பிலை இல்லை வெறும் கொத்தமல்லி, சும்மா 2 கருவேப்பிலை. அவ்வளோதான்ப்பா, நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஒரு துவையில் அரைச்சி தயிர் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா ஆறுனது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சாப்பிட்றேன். அரைச்சாச்சுப்பா. அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும்பா. இது தனி இது வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.